கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு குறிப்பிட்ட போதகர் எந்த கூட்டத்துக்கு போனாலும் துவக்கத்திலே சொல்வார், நாம் யாரையும் குறை சொல்லக்கூடாது, நாம் யாரையும் குற்றம் சாட்டக்கூடாது, நாம் யாரையும் விமர்சிக்கக்கூடாது. எங்களுடைய ஊழியத்தில் நாங்கள் இதுவரைக்கும் யாரையும் குறை சொன்னது கிடையாது, எந்த ஒருவரையும் விமர்சித்தது கிடையாது, எந்த ஒருவருடைய குற்றத்தை நாங்கள் சொன்னதே கிடையாது. நாங்கள் கர்த்தரை உரைக்கிறோம் அப்படின்பார். அதை கேட்டுட்டு ஒரு நாள் ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிகிட்ட போய் சொல்கிறாரு, இவர் சொன்னது ரொம்ப கரெக்டாக இருக்குது, இவர் குறை சொல்லவே மாட்டார், இவர் யாருடைய குறையும் சொல்ல மாட்டார், குற்றத்தையும் சொல்ல மாட்டார், ஒருத்தரையும் விமர்சிக்க மாட்டார், ரொம்ப தங்கமானவர். ஆனால் இவருடைய பிரசங்கத்தில் நிறைய பொய் சொல்கிறார். குறை சொல்லாத ஊழியக்காரர், குற்றம் சொல்லாத ஊழியக்காரர், ஆனால் நிறைய இயேசுநாதருடைய பேரில் பொய் சொல்கிறார். இன்று தேவ ஊழியக்காரர் சொல்லுகிற பலருடைய நிலைமை இதுதான். நாங்கள் யாரையும் குறை சொல்ல மாட்டோம், நாங்கள் யாரையும் குற்றம் கூற மாட்டோம், நாங்கள் யாரையும் விமர்சிக்க மாட்டோம், நாங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிப்போம். ஆனால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நிறைய கட்டுக்கதை, நிறைய பொய், ஆண்டவர் சொல்லாததையெல்லாம் சொன்னதாக சொல்லுவாங்க, ஆண்டவர் சொல்லும்படி சொல்லாதெல்லாம் சொல்லும்படி சொன்னதாக சொல்லுவாங்க. பாருங்கள், ஒருவரிடத்தில் காணப்படுகின்ற வேதத்துக்கு புறம்பான குறைகளை எடுத்து சொல்லுவது பாவமா, ஆண்டவர் சொல்லாதை சொன்னதாக சொல்லுவது பாவமா? ஒருவர் செய்த தவறை சுட்டி காட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்துவது பாவமா? இல்லைன்னு சொன்னால் ஆண்டவருடைய பேர்லேயே இல்லாதவைகளையும் பொய்யானவைகளையும் சொல்வது பாவமா? இன்றைக்கி அநேகர் நினைத்து கொள்கிறார் சொன்னால், நாம் யாரையும் குறை சொல்கிறது கிடையாது, நாம் யாரையும் குற்றம் கூறுறது கிடையாது, ஆனால் நாம் பொய் சொல்லுவோம். நாம் ஆண்டவருடைய பேரில் நிறைய காரியங்களை சொல்லி ஜனங்களை வஞ்சிப்போம். வேதத்தில் சொல்லாத விஷயங்களுக்கெல்லாம் நாம் வித்தியாசமாக வியாக்கியானம் கொடுப்போம். சத்தியத்துக்கு புறம்பாக பேசுவோம், சத்தியத்துக்கு புறம்பாக செயல்படுவோம். ஆக கவனிக்க வேண்டிய என்னவென்னு சொன்னால், தவறானவைகளை தவறு என்று சொல்லுவது ஊழியத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி. குறைவு இருந்தால் குறைவுகளை சொல்ல வேண்டும். குறைவுகளை ஏற்றுக்கொண்டு தாங்கி கொண்டு எவருக்கும் தெரியாதபடி மறைத்து கொண்டு வர குறைகள் சொல்லப்படுகிற பொழுது தான் குறைகள் நிறைவாக்கப்படும். அதை சொல்லுகிற பொழுது அன்பு சார்ந்து சொல்ல வேண்டும். முதலாக நம் பக்கத்தை சரியாக வைத்து கொண்டு சொல்ல வேண்டும், நல்ல நோக்கத்தோடு சொல்ல வேண்டும். வெறுமனே மற்றவர்களை குறைவாக சொல்லவில்லை, குற்றம் சொல்லவில்லை என்று சொல்லி நாம் குறைவாகவே செயல்பட்டு கொண்டிருந்தால், குற்றமாகவே செயல்பட்டு கொண்டிருந்தால், தவறாகவே செயல்பட்டு கொண்டிருந்தால் அது தேவனுடைய பார்வையில் மிகப்பெரிய பாவம். இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவர் கொடுக்காத வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்ததாக சொல்கிறாங்க. ஆண்டவர் இவ்விதமாக நடக்கும் என்று சொல்லாதவைகளை நடக்கப் போவதாக சொல்வார்கள். பாருங்கள், இயேசுடைய பேரில் போய் ஒரு மனுஷன் இந்த மாதிரி சொல்லாத ஒன்றை சொன்னதாக சொன்னால் அது எவ்வளோ பெரிய தவறாக பூமியில் கணிக்கப்படுகிறது. வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய பெயரில் அவர் சொல்லாதை சொல்லுகிற பொழுது அது எவ்வளோ பெரிய பாவம். இந்த பாவங்களெல்லாம் செய்துவிட்டு நாங்கள் குறை சொல்ல மாட்டோம், நாங்கள் குற்றம் சொல்ல மாட்டோம், நாங்கள் சுவிசேஷத்தை தான் சொல்லுவோம்னு சொன்னால் இது ஒரு பெரிய மாய்மாலம். எனவே புரிந்து கொள்ள வேண்டிய என்னவென்றால், தவறுகளை சுட்டி காட்டுவது ஊழியத்தினுடைய சாதாரணமான விசுவாச வாழ்க்கையுடைய முக்கியமான பகுதி தான். குற்றம் இருந்தால் குற்றங்களை உரிய விதமாக உணர்த்துவது ஊழியத்திலும் அவசியமான ஒன்று, விசுவாச வாழ்க்கையிலும் அவசியமான ஒன்று. ஆனால் கர்த்தருடைய பெயரில் பொய் சொல்லக்கூடாது, கர்த்தர் சொல்லாதை சொன்னதாக சொல்லக்கூடாது, வேத வசனங்களுக்கு வித்தியாசமான அர்த்தம் கொடுக்கக்கூடாது, சுய லாபங்களுக்காக சுய ஆசை நிறைவேற்றுவதற்காக வேத வசனங்களை தப்பிதமாக திரித்து பேசக்கூடாது. இவைகள் தான் மிகப்பெரிய பாவம். எனவே அவளை பகுத்தறிந்து நடந்து கொள்ள நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.